மனுஷனுக்கு பெருமையா, மனுஷன் பேருக்கு பெருமையா? யோசிங்க. பேருக்குத்தான் பெருமை. ராமர் வந்த பொழுது அணை கட்டித்தான் இலங்கைக்கு போனார். ராம நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் அப்படியே தாவிட்டான். இப்ப சொல்லுங்க, ராமருக்கு பெருமையா, ராம நாமத்துக்கு பெருமையா? நமக்கு பெருமை இல்லை, நம்ம பேருக்கு. புரியிறாப்புல சொல்லவா? ஒரு பேங்குக்கு போனேன். பேங்க்ல என்னுடைய ஃப்ரெண்டு தான் மேனேஜர். 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டேன். ஒரு சின்ன எஸ்பி அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அதுல ஒரு 50,000 போட்டேன். டே ராமசாமி, நம்ம 2 பேரும் அந்த காலத்தில் கிளாஸ்மேட்டு. ஆமாம் ஆமாம் வாங்கிக்கிட்டேன். 4 நாள் ஆச்சு. போனேன். என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபா பணம் வேணும் கொடு. அன்றைக்கி 50,000 போட்டிருக்கேன் எஸ்பி அக்கௌண்ட்டில். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு செக்கில் கையெழுத்து போடுங்கிறேன். ஏய், நானே வந்திருக்கேன், நீ என்ன கையெழுத்து கேட்குற? இல்லைப்பா, கையெழுத்து போட்டால் தான்ப்பா பணம் கொடுக்க முடியும். ஏன்யா, நான் முக்கியமா என் கையெழுத்து முக்கியமா? கையெழுத்து தாய்யா முக்கியம். கையெழுத்து இல்லாமல் பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? என் பொழப்பு போயிடும். புரியுதா? நம்மளை விட நம்ம பேருக்குத்தான் மரியாதை. சிவபெருமான் திருநாமம் 5 எழுத்து திருவாசகம் தொடங்குகிறது. நம சிவாய வாழ்க. அப்புறம்தான் நாதன் தாழ்வாழ்க. நாதனுங்கிறது கடவுள். நாதன்னா கணவன், மறக்காதீங்க. மாணிக்கவாசக சுவாமி தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு இறைவனோடு அனுபவித்தது, இறைவனை விட்டு பிரிந்தது, பிரிந்த காலத்தில் அழுதது, எல்லாத்தையும் சேர்த்தா அதுதான் திருவாசகம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கல்யாணம். காலையில் கணவனும் மனைவியும். அந்த கணவன் அமெரிக்காவில் இருக்கார். இந்த பொண்ணுக்கு 6 மாசமா அமெரிக்கா 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. தெருவில் எவனாவது பேரிக்கா வித்தா கூட அமெரிக்கான்னு தான் இவ காதல விழுகும். அப்படி உட்கார்ந்து இருக்கு. இப்ப கல்யாணம் ஆச்சு, தாலியை கட்டியாச்சு. இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிச்சு. நான் அவர் கூட அமெரிக்காவுக்கு போக போகிறேன், நியூயார்க்கு போவேன், நியூ ஜெர்சி போவேன், ஃபிலடெல்ஃபியாவுக்கு போவேன், இந்த பக்கம் சான் பிரான்சிஸ்கோவுக்கு போவேன், சியாட்டிலுக்கு போவேன். எந்த பேரெல்லாம் இவளுக்கு தெரியுமோ அமெரிக்காவில் எல்லா பேரையும் சொல்லி அங்கெல்லாம் போவேன். லாஸ் ஏஞ்சலிஸுக்கு போவேன், நயாகராவுக்கு போவேன். கண்ணை முழிச்சு பார்த்தா புருஷனை காணோம், கூட இருந்தவங்களையும் காணோம். இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அவர் எங்க போயிட்டாரு? அவர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். என்னையா அநியாயமா இருக்கு? தாலி கட்டினது எனக்கு, கூட்டிக்கிட்டு போறது சாப்பிட வந்தவங்களையா? இந்த பொண்ணு அழுவாளா மாட்டாளா? இந்த அழுகைதான் 658 திருவாசகம். திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோயிலில் சிவபெருமான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். மந்திரியாக இருந்தவரை ஆட்கொண்டார். அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு தில்லைக்கு போயிட்டார். தில்லைன்னா தெரியுமா? சிதம்பரம். மாணிக்க வாசகர் அழுதார், எனக்கு கல்யாணம் பண்ணன. என்ன கல்யாணம்? உன் பேரு மாணிக்க வாசகர்னு பேரு வச்சார். உபதேசம் பண்ணினார், திருவடிய தலையில வச்சார். இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு விட்டு இருந்தவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டியே. அந்த அழுகை தமிழுக்கு பெயர்தான் திருவாசகம். தமிழ் எத்தனை தெரியுமா? பேசினா இயல் தமிழ், பாடினா இசை தமிழ், நடித்தால் நாடகத் தமிழ், திருமுறைகள் சைவத் தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத் தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். ஒரு கணவனை பிரிந்த மனைவி. ஆமாங்க, கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவில் சிறப்பான உறவு என்ன தெரியுமா? கடவுள் என்னுடைய காதலன், நான் காதலி. இதுக்கு பேரு சன்மார்க்கம்னு பேரு. கடவுளை பலவிதமா அனுபவிக்கலாம். கடவுள் என் கணவன், நான் மனைவி. இந்த அனுபவம் தான் உயர்ந்த அனுபவம். மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு சிவபெருமானை காதலித்து சிவபெருமான் தன்னை விட்டு சென்ற பொழுது அழுதாரே, அந்த அழுகை தமிழ், அதற்கு பெயர்தான் திருவாசகம். 2 விஷயம் சொல்ல போறேன் இப்போ. 2வது விஷயம், இங்கிலாந்தில் லண்டன்ல இருந்து ஜியு போப்புன்னு ஒருத்தர் வந்தார்.
கிறிஸ்தவ சாமியார். நம்மளை எல்லாம் மாத்துறதுக்கு நிறைய பைபிள் கொண்டாந்தார். ரொம்ப முக்கியம், சிலுவையெல்லாம் கொண்டாந்தார். வந்தாரா, திருநெல்வேலிக்கு பக்கம் போனார். நாகர்கோயில், பாளையங்கோட்டை அந்த பகுதிக்கு போயிட்டார். அங்கிருந்து ஒரு பெரியவர் திருக்குறளை கொண்ட ஜியு போப் கையில் கொடுத்தார். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் திருக்குறளை படித்தார். படிச்சுட்டு என்ன கேட்டார் தெரியுமா? திருக்குறள்ல அறத்துப்பால் இருக்கு, பொருட்பால் இருக்கு, காமத்துப்பால் இருக்கு, கடவுளை பற்றி வீடு இல்லையே. அறம், பொருள், இன்பம், வீடு 4 முக்கியம். அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு, வீடு இல்லையே. அவர் என்ன பண்ணாரு? ஒரு திருவாசகத்தை கொடுத்தார். திருவாசகம் எத்தனை பாட்டு மறக்கப்படாது? 658 பாட்டு. அதை கொடுத்தாரா? ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் திருவாசகத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படித்தார். கண்ணீர் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? கடவுளை 2 விதமா அனுபவிக்கலாம். ஒன்று, கடவுள் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றது. 2, கடவுளோட நேர பேசுறது. இது தேவையில்லை. கடவுளை பற்றி பேசுவது சிறப்பா, கடவுளோடு பேசுவது சிறப்பா? கடவுளோட பேசணும். ஆன்மீகம் என்பதென்ன? கடவுளை பற்றி பேசுவது அல்ல, கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். சார் பேச முடியுமா? நல்லா பேசலாம். என்னால் அறியா பதந்தந்தாய், யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயேன். திருவாசகம் படிச்சு பாருங்க. கடவுளை நேர நிக்க விட்டு பேசின பேச்சு. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் படிச்சாரா? கண்ணீர் வந்துருச்சு. லண்டனுக்கு போறார். ஒரு பெரிய பிரின்சிபல் அவர் கூட பேசிக்கிட்டே போறார். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஃபாதர், நான் தமிழ்நாட்டுக்கு போனேன், அங்கே திருவாசகம்னு ஒரு நூல், அதை படித்தேன். அதை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று தோணி போச்சு. என்ன தோணுச்சு? நம்ம மேல்நாட்டில் உள்ள இலக்கியங்களை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை, மறக்காதீங்க, ஒரு பாட்டு இல்லை, ஒரு வரி, திருவாசகத்தில் ஒரு வரியை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் மேல்நாட்டு தட்டு மேலே போய்விடும், திருவாசக தட்டு கீழே இருக்கும். என்னையா சொல்றீங்க? வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு திருவாசகத்தில் ஒரு வரி. அது என்ன வரி? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் நம்மளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்திருக்க மாட்டார். நம்ம கடவுளை விட்டுட்டு பிரிவோம், கடவுள் நம்மளை விட்டுட்டு பிரிய மாட்டார். நாம் விட்டாலும் நம்மை விடாதவன் சிவபெருமான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த ஒரு வரி போதும். ஓ ஃபாதர் போப், என்ன, why can't you translate it into English? இவ்வளவு ஈடுபாடா சொல்றீங்க, நீங்கள் ஏன் திருவாசகத்தை மொழிபெயர்க்க கூடாது? எப்பங்கிறீங்க? 1893. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் பிறந்தது 1823. 93னா அவருக்கு 70 வயசு. நான் எங்க இனிமே இதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றது? எனக்கு வயசாச்சே. அவளது காலத்துக்கு நான் இருப்பனா? அந்த பிரின்சிபல் சொல்லுகிறார், ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உயிரை கொடுப்பார். நல்லா எழுதி வச்சுங்க. ஒரு அறம், ஒரு தொண்டு, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் அதுக்கப்புறமா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். 1900 நூல் வந்தது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் வந்த உடனே ஜெர்மனியில் வந்துருச்சு, பிரெஞ்சில் வந்துருச்சு, வரிசைக்கு வந்துருச்சு. அந்த டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு. ரெவரண்ட் ஃபாதர் தன்னுடைய 80வது ஆண்டு விழாவில் அதை வெளியிட்டார். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது.
அதை மட்டும்தான் நான் சொல்ல போறேன், நேரம் கிடையாது. உடனே லண்டன்ல இருந்து அவருக்கு தகவல் வந்தது, நீ போனது அந்த ஊருக்காரங்களை கிறிஸ்தவனாக்குவதற்கு. நீ செஞ்ச காரியம் ஒரு அருமையான திருவாசகத்தை மொழிபெயர்க்க செய்து உலகமெல்லாம் பரப்பி விட்டாய். ஜீசஸ் உடைய கோர்ட், அந்த கோர்ட்டில் சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்க. ஒரு ஜட்ஜு ஒருத்தரங்க, ஜட்ஜு ஒரு சாமியார். இந்த மனுஷன் மூல நூலையே படித்து விட்டு டிரான்ஸ்லேஷனை படிக்கல. எதை படிச்சார்? திருவாசகம் மாணிக்க வாசகர் எந்த தமிழில் எழுதினாரோ அந்த தமிழில் படித்து விட்டு அந்த பக்கம் சேராமல் மீண்டும் நம்மிடத்திலே வந்திருக்கிறாரே, இவர்தான் உண்மையான கிறிஸ்தவர். இப்போ புரியுதா திருவாசகம் எங்கே போச்சுன்னு? இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். ஆமாம் சார், திருவாசகம் படித்தா என்ன கிடைக்கும்? நம்மால் அதானே கேட்பேன், என்ன கிடைக்கும்? ஒரு சுண்டலாவது கிடைக்குமா? கேட்பானா இல்லையா? என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த காலம், என் கடன் பணி செய்து கிடைப்பதே இந்த காலம். சார் திருவாசகம் படித்தா என்ன கிடைக்கும்? அதுக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு செய்தி. சென்னையிலே ஒரு பெரியவர், நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப வேண்டியவர், இப்போ இருக்கார், வயசு 80க்கு மேலே ஆச்சு. அவருடைய நண்பருக்கு குழந்தை இல்லை. நண்பரை அழைத்து கொண்டு காஞ்சி பரமாச்சாரியார், 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர்கிட்ட போய் காலில் விழுந்தாங்க. சாமி அந்த சாணி போட்டு மெழுகின தரையில் உட்கார்ந்து இருக்கார், காலை மடக்கிக்கிட்டு. காஞ்சிபுரம் காலில் விழுந்தாங்க, கும்பிட்டாங்க, பழத்தை வச்சாங்க, அப்படியே திரும்பினார், பழத்தை ஆசீர்வாதம் பண்ணினார். இப்படி பார்த்தார். பார்த்தா என்ன அர்த்தம், என்ன விஷயம்னு அர்த்தம்? இவருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆச்சு, 7-8 வருஷம் ஆச்சு, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு புத்தகத்தை எடுத்தார், புத்தகத்தில் ஒரு அடையாளம் வச்சார், இதை படிக்க சொல்லுங்க 2 பேரையும். யார் 2 பேரு? அம்மாவும் அப்பாவும், குழந்தையினுடைய அம்மாவும் அப்பாவும், அவங்க தானே படிக்கணும். கொடுத்துட்டார். வீட்டுக்கு போனுச்சு, அந்த 2 பேரும் படிச்சாங்க. 3 வருஷத்துல 2 பிள்ளை. கேட்டது 1, கிடைச்சது 2. திருவாசகம். அது எந்த பதிகம் தெரியுமா? 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம். திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு, 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும், இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும், அருளை புரியாய் பொன்னம் பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. நான் ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன், அர்த்தமெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. யூடியூப்ல வருது, 658 பாட்டுக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். யூடியூப்ல வருது, திருவாசகம் அவ்வளதும் கேட்கலாம். என்ன கேட்டது 1, கிடைச்சது 2. அமெரிக்காவில இருந்து ஒரு பெரியவர் எங்கிட்ட பேசுறார். ஐயா என்ன செய்யணும்? என் மகன் ஜெர்மனியில் இருக்கிறான், குழந்தை இல்லை, என்ன செய்யணும்? பரமாச்சாரியார் சொல்லி இருக்கார், திருவாசகத்தில் 21ஆம் தலைப்பை படின்னு சொன்னேன். பெரியவர் சொல்றார், பையன் படிக்கணுமா இல்லை நானும் என் சம்சாரமும் படிச்சா போதுமா? நான் சொன்னேன், யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ வேண்டாம்ங்கிறாரு. என்னங்க, எனக்கு வியாதி வந்தா நான் தானே மருந்து சாப்பிடணும், எங்க அப்பாவா சாப்பிடுவாரு? எங்க அப்பா ஊசி போட்டுக்கட்டும், எனக்கு காய்ச்சல் விட்டு எப்படி போகும்? அவன் தானே படிக்கணும். புரியுதா? 3 செய்தியில் இன்னும் ஒன்று இதோட ஒட்டி சொல்லிவிட்டு போயிடுறேன். பகவான் ரமணர் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்கள்ல,
அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. மதுரையிலே சொக்கப்ப நாயக்கன் தெருவில் இருந்து 17 வயசு பிள்ளை புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போய் வெங்கடராமனுங்கிற பெயர் ரமணனாக மாற பாதாளலிங்கத்துக்கு கீழே உட்கார்ந்து பல காலம் தவம் செய்து சேஷாத்ரி சுவாமிகளால் வெளிப்படுத்தப்பட்டு ரமணராக இருக்கிறார். ரமணர் பிறந்தது திருச்சுழி. ரமணர் அம்மா பேரு அழகம்மை, அவங்க அப்பா பேரு சுந்தரமையர். இவர் சன்னியாசியா இருக்காரா? 18 வயசு பிள்ளை இப்படி சன்னியாசி ஆயிட்டானே. அம்மா அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு ஓடிட்டான். அப்பா வெங்கட்ராமா, உன்னை நம்பித்தானையா வீடே இருக்கு, நீ ரொம்ப கெட்டிக்காரன், நீ என்ன இப்படி வந்து சாமியா உட்கார்ந்துட்ட, வீட்டுக்கு வா. பகவான் ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வரமாட்டேன். தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? நான் வரமாட்டேன், வேண்டுமானால் நீ வா. அம்மா போயிட்டா ஊருக்கு. கொஞ்ச காலம் ஆச்சு. கடைசி காலம் அம்மா தேடி திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. திருவண்ணாமலைக்கு பெருமை தெரியுமா? சிதம்பரம் தரிசித்தால் மோட்சம், போயில்ல தரிசிக்கணும். திருவாரூர் பிறந்தால் முத்தி. எங்க திட்டம் போட்டா பிறக்க முடியும். திட்டு போட்டு பிறக்கிறதா இருந்தா நம்மெல்லாம் பில்கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம். திட்டம் போட்டு பிறக்க முடியாது. காசியில் இறந்தால் முத்தி. திட்டம் போட்டு சாக முடியுமா? எங்க ஊர்ல ஒரு செட்டியார் 19 வருஷம் காசியிலே இருந்தார். ஏன்? காசியில தான் சாகணும். யமனுக்கு அவர் அட்ரஸ் தெரியல. பேரன் கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்தாரு தேவகோட்டைக்கு. யமன் அட்ரஸை கண்டுபிடிச்சுட்டேன். என்ன பண்ணுவீங்க? இறக்கிறது நம்மள்கிட்ட இல்லை, பிறக்கிறது நம்மள்கிட்ட இல்லை. சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணணும், போகணும். திருக்காலத்தில மிதிக்கணுமா, அதுவும் பெரிய காரியம். திருவண்ணாமலை நினைத்தால் மோட்சம். இன்னைக்கு தாஜ் கன்னிமாரா ஹோட்டல்ல உட்கார்ந்து நம்ம சாமி புண்ணியத்தில் திருவண்ணாமலையை நினைக்கிறோம். ஸ்மரணாத் அருணாசலே. நினைத்தால் மோட்சம் தருவது திருவண்ணாமலை. பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் இருக்கிறார். அம்மா வயசான காலத்தில் வந்துட்டார். பிச்சை எடுப்பார். அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு தானும் சாப்பிடுவார். ஆசிரமம் உண்டாக்கி விட்டது. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ். எனக்கு அதுதான் சொல்லி முடிக்கணும். ரமண பகவான் அம்மாவை மடியில சாத்திக்கிட்டார். படுத்திருக்காங்க. தலை பிள்ளை மடிகள் கொடுத்து வைக்கணுமே. இப்படி பிள்ளை மடிகள். இந்த தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைங்க. கடைசி கொல்லி போட்டது யாரு தெரியுமா? 4வது பிள்ளை. மூத்த பிள்ளை ராமன் காட்டுக்கு போயிட்டான். 2வது பிள்ளை பரதனை இவனே வேணாம்னு சொல்லிவிட்டான். 3வது பிள்ளை லக்ஷ்மண ராமனோட காட்டுக்கு போயிட்டான். 4வது பிள்ளை சத்துருக்கனன் தான் கொல்லி போட்டான். வேடிக்கை பார்த்தீங்களா? கிடைக்கணுமே. அந்த தாயை மடியில சாத்திக்கிட்டார். காலையில திருவாசகம் ஆரம்பிச்சிட்டார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பகவான் ரமணர் படிக்கிறார். கண்ணீர் கொட்டுகிறது. எல்லாம் சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. காலையில இருந்து 658 பாட்டா அப்படியே போய்கிட்டே இருக்கு. ராத்திரி 8 மணி ஆக போகுது. பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிடேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசேன், திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. என்னை அன்றைக்கு தடுத்து ஆட்கொண்டாய், அப்புறம் விட்டுட்டு போயிட்ட. நான் வேற யார்கிட்ட போய் நிற்பேன்? எனக்கு எல்லாம் போதும், என்ன வான்னு கூப்பிடு. நின்றுச்சு, அடங்கிருச்சு. பிள்ளை மடியில காதல திருவாசகன் கேட்க அந்த அம்மாவினுடைய ஆன்மா அடங்கி விட்டது. பகவான் ரமணர் எந்திரிக்கிறார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். என்னங்க பணத்தை போட்டுட்டு சாப்பிடலாமா? பகவான் ரமணரை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. காலையில பிடிச்சி யாரும் சாப்பிடல, வாங்கோ
திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. அம்மா சிவபெருமான் திருவடியில் அமைதி பெற்று விட்டாள். எல்லாரும் சாப்பிட்டாங்க, திரும்ப வந்தாங்க. திரும்ப திருவாசகம் 658வது பாட்டு. செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மாவை கொண்டே சமாதி வச்சாங்க. போதும், எனக்கு கொடுத்த நேரம் நிறைவடைந்து விட்டது. 40 நிமிஷத்துக்கு நான் பேசலாம் என்று கட்டளை. திருவாசகம் என்பது கடல். நாம் பண்ணின புண்ணியம் நல்ல சான்றோர்களுக்கு முன்னால் தருமமிகு சென்னையில் திருவாசகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். தொட்டு காட்டவில்லை, அங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டி இருக்கிறேன். அவ்வளவுதான். திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்? குழந்தை வேணுமா? 21ஆம் தலைப்படி. சார், கல்யாணமே ஆக மாட்டேங்குது. யாருக்கு? பையனுக்கு. 34 வயசாச்சு, பொண்ணு கிடைக்கல. கவலைப்படாதே, 17ஆம் தலைப்பு அன்னை 10 படி, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். ஓஹோ சார், பணம் வேணும் சார். வாழ்க்கையில் அதான் சார் முக்கியம். வைட்டமின் பாதான் சார் முக்கியம். பணம் வேணும் சார். பணம் வேணுமா? குலாப்பத்து படி பொற்கிளியே கிடைக்கும் சார். சிவபெருமான் வேணும் சார். யாராவது கேட்பாங்களா? அது 80 வயசுக்கு மேலே பார்த்துக்குவோம். சிவபெருமான் கிடைக்கணுமா? சிவபுராணத்தை படி. 95 வரி சிவபுராணத்தை படியுங்கள். சிவபெருமான் உங்கள் வீட்டு வாசல் படியில் வந்து நிற்பார். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். சொல்றாங்களா இல்லையா? நீ போய் கோயில் கதவை தட்டு, திறப்பார். நம்ம சைவ என்ன தெரியுமா சொல்லும்? நீ கோயிலுக்கு போறது அப்புறம்டா, உங்க வீட்டு வாசப்படியிலே சிவபெருமான் காத்து கிடக்கிறார். உங்க வீட்டு கதவை தர. புரியுதா? புரியலையா? வீட்டு கதவுன்னா இந்த கதவுங்க. சிவபெருமான் இங்கே தானே காத்து கிடக்கிறாரு. இங்கே பார்த்தா தானே அங்கே பார்க்கலாம். உள்ளத்தில் பார்த்தா தான் வெளியில் பார்க்கலாம். கடவுள் இங்கே தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பது திருவாசகம். நம்முடைய சைவ திருமுறைகளில் நடராஜாவுக்கு பக்கத்திலே திருமுறைகள் வைத்திருப்பார்கள். நடராஜாவுக்கு பக்கத்திலே சிவகாமி இடது பக்கம், மாணிக்க வாசகர் வலது பக்கம். ஒன்று சொல்கிறேன், சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை வைத்து வழிபடக்கூடிய மரபு தமிழ்நாட்டில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகம், அதுக்கு பூஜை நடத்திட்டு படிக்கணும். சும்மா பூஜையை முடிச்சுட்டு தீபத்தை காட்டிட்டு விட்டுறப்படாது. திருவாசகத்தை எடுத்து படிக்கணும். வாழ்க்கையில் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு கிடைக்கும். அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்தது. ஏன் தெரியுமா? இது குருநாதனுக்கு நாம் வணக்கம் செலுத்தக்கூடிய மேடை. சிவபெருமானே குருநாதனாக வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்தார். அதனாலே திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல சிவபெருமானுக்கு திருவிழா கிடையாது, சிவபெருமானுக்கு தேர் கிடையாது. யாருக்கு தேர்? மாணிக்க வாசகருக்குத்தான் தேர், மாணிக்க வாசகருக்குத்தான் திருவிழா. தமிழ்நாட்டில் 4 ஊர்கள் முக்கியமானவை. ஒரு ஊர் அம்பாளுக்குத்தான் எல்லாம். அப்பவே சொல்லிட்டேன். யாரு? மீனாட்சி, மதுரை. இன்னொரு ஊர் அப்பாவுக்குத்தான் எல்லாம், சிதம்பரம், நடராஜா. சிவகாமி யாரு? மிஸ்ஸஸ் நடராஜா. சிதம்பரம் அப்படித்தானே, நடராஜா தானே தேர்ல வருவாரு. 3வது ஊர் பிள்ளைக்கு பெருமை, புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரங்கோயில் செல்வ முத்துக்குமாரசாமி. 400 கோடி மதிப்புள்ள நகையை போட்டு செல்வ முத்துக்குமாரசாமி, அவருக்கு பேரே செல்வ முத்துக்குமாரசாமி. அவருக்குத்தான் மரியாதை போறா. புள்ளிருக்கு வேலூர். 4வது ஊர் அடியாருக்குத்தான் பெருமை. ஆண்டவனுக்கு எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் சிவலிங்கம் கூட அங்கே கிடையாது. வெறும் ஆவுடை மட்டும்தான் உண்டு. திருப்பெருந்துறைக்கு பேரு ஆவுடையார் கோயில்னு பேரு. மாணிக்க வாசகருக்குத்தான் எல்லாம்.
மாணிக்கவாசகருக்குத்தான் தேர், மாணிக்கவாசகருக்குத்தான் திருவிழா. இன்றைக்கு மாணிக்கவாசகர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். எல்லாம் மனசுக்குள்ள அடைதல. நான் சொன்னதில்லை ஒன்னாவது புரியுமில்ல, எல்லாம் புரியாட்டாலும் அது போதும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய தன்வீர் சுவாமிகள், தயானந்த சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு உங்க எல்லாரு திருவடிகளையும் விழுந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இனிமேலாவது ஒரு நாளைக்கு ஒரு திருவாசகத்தையாவது படியுங்கள். தேன் எப்படி இருக்கும்னு சொன்னா புரியாது, நாக்கில வச்சாத்தான் புரியும். நான் தேன் இனிக்கும்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு திருவாசகத்தை படியுங்கள், ஒரு பாட்டை படியுங்கள், ஏதோ உங்களுக்கு பிடிக்கிற பாட்டு, புத்தகம் கிடைக்கும், அப்புறம் பாருங்கள், மிகச் சிறப்பாய் இருப்பீர்கள் என்று கூறி இந்த உரையை மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி, பெரிய சான்றோர்கள், பெரியவர்கள், வள்ளல் பெருமக்கள், தொழில் அதிபர்கள், நடிகர்கள், நீதியரசர் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.